குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்பவும் போல் கதை கேட்டுக்கிட்டே வீடியோ பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த ராஜா டெய்லி அன்னதானம் பண்ணுவாராம். அரண்மனைக்கு வெளியில் டெய்லி ஒரு 1000 பேராவது வந்து சாப்பிடுவாங்க. இதை பார்த்து வளர்கிற ராஜாவோட பையன் ஒரு நாள் கேட்குறாரு, அம்மா அப்பா, இந்த மாதிரி நீங்கள் டெய்லி அன்னதானம் பண்ணிங்கன்னா நம்மளோட கஜானாவே காலி ஆகிடும். எனக்கான சொத்துக்களே அரண்மனையில் இருக்காது. நானும் பரதேசியாக அனாதையாக திரிய வேண்டியது இருக்கும். நீங்கள் இப்படி சொத்துக்களை அழித்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக கேட்பான். அதுக்கு ராணி சொல்லுவாங்க, உனக்கு நான் வந்து சாப்பாடெல்லாம் கட்டித்தரேன். ஒரு பக்கத்து ஊரில் போயிட்டு ஒரு முனிவர் இருப்பார். அவரை போய் நீ பார்த்துட்டு இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டு பதிலை தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த பையனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பும் போது அந்த காலத்தில் நடந்து தான் காடு வழியாக போகணும். அப்படி காட்டு வழியாக போகிறப்ப ஒரு வேடனும் வேடச்சியும் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே வேடன்கிட்ட போய், ஐயா இங்கே இருட்டிடுச்சு, நான் இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கு போக போகிறேன், இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கிக்கிட்டோமான்னு கேட்பாங்க. சரி தங்கிக்கோ தம்பி அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க மனைவிக்கு வந்து பிடிக்காது. அவங்க வந்து 2 மரத்துக்கு நடுவில் கயிறு கட்டி தான் அந்த ஊஞ்சல் மாதிரி அந்த கயிறில் படுத்துக்குவாங்க. இந்த பையனும் இதில் பங்கு கேட்க வந்துட்டானே, நம்ம நைட் கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாதுன்னு அவங்க இரிட்டேட் ஆகுறாங்க. அதே மாதிரி அவங்க கிழங்கு வகைகள் தான் அங்கே காட்டில் கிடைக்கிறத வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மனைவி வந்து தன்னோட பங்கு கிழங்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த கணவர் மட்டும் அவரோட பங்கு கழுங்க ஆளுக்கு பாதியாக இந்த பையனும் அவரும் சாப்பிடுவாங்க. நைட்டு தூங்கும் போதும் அந்த கயிறில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த வேடனோட மனைவி படுத்துக்கும். இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் கிடைக்கும், படுக்கவே முடியாது. அதில் வேடன் வந்து நைட்டு தூக்கத்தில் கீழே விழுந்து புலி வந்து சாப்பிட்டு அவர் இறந்துருவார். மறுநாள் வந்து இந்த வேடச்சி வந்து இந்த பையனை ரொம்ப திட்டும், உன்னால் தான் என் கணவர் இறந்துட்டாருன்னு. இவர் அங்கே சாரி கேட்டுட்டு இவர் கிளம்பிடுவார் இவரோட பயணத்தில். அப்புறம் பக்கத்து ஊரில் போய் பார்ப்பார். அதுக்கே அவரோட ட்ராவல் டைம் 6 மாதம் ஆகிடும். அங்கே போய் முனிவரை பார்ப்பார். அங்கே முனிவரை கேட்பார், இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முனிவர் சொல்வார், இந்த ஊரில் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டாக இங்கே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, பேர் வைக்கிற விழா. நீ போய் அதில் கலந்துக்கோ. அதில் அந்த குழந்தைக்கிட்ட நீ போய் பேசு, அந்த குழந்தை உங்கள்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரின்னு இவரும் போகிறாரு. அந்த ராஜாவோட குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தை இவர்கிட்ட பேசுது. நீங்கள் வந்து 6 மாதம் முன்னாடி காட்டு வழியாக வந்துட்டு இருந்தீங்களே, அங்கே ஒரு வேடனும் வேடச்சியும் பார்த்தீங்களே தெரியுமா? ஆமாம் நான் பார்த்தேன், என்னால் தான் அந்த வேடன் கூட இறந்துட்டாரு அப்படின்னு. அந்த வேடன் வேறு யாரும் இல்லை, நான் தான். அது என்னோடய முற்பிறவி. உங்களுக்கு நான் ஒரு பங்கு, ஒரு சின்ன துண்டு கழுங்கு கொடுத்தேன், உணவு கொடுத்தேன். அதோட புண்ணியந்தான் இன்றைக்கி நான் தங்கத்துலேயும் வெள்ளிலையும் தட்டில் சாப்பிட்ற ஒரு பாக்கியமான ஒரு அரண்மனையிலேயே நான் குழந்தையாக வந்து பிறந்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் போகிறப்ப வழியில் ஒரு பன்னி கூட்டங்கள் இருக்கும். அதில் நெத்தியில் சிகப்பாக ஒரு பொட்டு மாதிரி மச்சம் இருக்கும். அந்த பன்னியை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் முற்பிறவியில் என்னோடய மனைவி. உங்களுக்கு கொஞ்சம் கூட கழுங்கு கொடுக்காம தூங்குறதுக்கும் இடம் கொடுக்காம பண்ணவ. அவள் அந்த அன்னதானத்தை பண்ணாததுனால பன்னியாக பிறந்திருக்கா. இதுதான் அன்னதானத்தோட மகிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேசும். இதை கேட்டுட்டு அந்த பையன் வந்து ஊருக்கு வந்துடுவார். அவங்க அம்மா இதை தெரிஞ்சுக்க தான் அனுப்பியிருப்பாங்க, அன்னதானம் எவ்வளோ முக்கியம்னுட்டு. இந்த கதையை எனக்கு 10 வயசில் எங்கள் தாத்தா சொன்னார். ஸோ இன்றைக்கும் அது பசுமரத்தாணி போல் என் மனசில் இருக்குது. இதை நம்ம லைஃப்லேயும் கடைப்பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது அன்னதானம்னு இல்லை, இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்குது. அது வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். நீங்களும் அன்னதானம் பண்ணி நிறைய புண்ணியங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.